திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெருமாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆளுநர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் பொழும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இதுவரை நம்ம பெரிய புராணத்துல எத்தனை நாயன்மார்கள் புராணம் பார்த்திருக்கிறோம்? பத்து பார்த்திருக்கிறோம். அப்படியே புத்தகத்துல எடுத்து எம்பிரால் மானக்கஞ்சார நாயனார் புராணத்தை நம்ம சிந்திக்கணும். இப்போ எடுத்து பாருங்க, எத்தனை நாயன்மார் புராணம் 11. ஒரு தொகையடியார் 10 தனியடியார். சொல்றதுக்கு முன்னாலேயே யோசனை பண்ணி சொல்லணும் இல்லையா? நாளைக்கு இன்னொருவர், இப்ப நாம இங்க வகுப்புல இருக்கிறோம், நீங்க மாணவர்கள், நம்ம பேராசிரியர் எதிர்பார்க்க சரின்னு போயிடுவோம். பிழையை நாம இங்கேயே திருத்திக்கணும். நாளைக்கு வேற ஒருவர் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியணும், நமக்கு தடுமாறக்கூடாது. மானக்கஞ்சார நாயனாருடைய திருவரலாற்றை நாம சிந்திக்கணும். மானக்கஞ்சார நாயனார் திருவரலாறு 10 ஆண்டுகளுக்கு முன்னால கல்லூரியில பணிபுரிந்து கொண்டிருந்த போது பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டமா வச்சிருந்தாங்க. புராணங்கள், அதாவது இதிகாசங்கள், புராணங்கள்ல காப்பியங்களுடைய வரிசையில 50 காப்பியங்கள், அதை அடுத்து பெரிய புராணத்தையும் அதுல வைத்திருந்தாங்க. அது அந்த இடத்துல நமக்கு ஒரு முறை நாங்கள்லாம் படிக்கும்போது இளையான்குடி மாறநாயனாருடைய புராணமும், அடியேன் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது, உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது மானக்கஞ்சார நாயனாருடைய திருவரலாற்றையும் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் வச்சிருந்தாங்க. இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய திருவரலாற்றை சொல்லுகின்ற போது திருத்தொண்ட தொகையிலே, தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் மலைமலிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் என்று அவரை போற்றுகின்றார். எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று 2 நாயன்மார்களை, மானக்கஞ்சார நாயனாரையும் அறிவாட்டாய நாயனாரையும் இணைத்து இங்கே ஒரு அடியிலே நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில கலச முலை கண்ணி காதல் புதல்வி கமழ் குழலை நலசை தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கு எனலும்
அலசும் என கருதாது அவன் கூந்தல் அறிந்து அளித்தான் மலைசை மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் எனும் வல்லலே. இப்ப இது எப்படி வகை நூல், தொகை நூல், வகை நூல், விரிநூல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, மலைவழிந்த தோல்வல்லல் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை வல்லல்னு சொல்றாரு. யார? மானக்கஞ்சார நாயனார வல்லல்னு சொல்றாரு. பின்னால வந்த நம்பியாண்டார் நம்பிகளும் பாருங்க கடைசி அடியில மானக்கஞ்சாரன் எனும் வல்லலே. இவரும் அதை அடியொற்றி இவரை வல்லல் அப்படின்னு திரும்ப சொல்லுகின்றார். தெய்வ சிற்றார் பெருமானும் பின்னால வல்லல்னு சொல்லுவார். எப்ப சொல்றாங்கன்னு நம்ம பின்னால பார்க்கணும். கலசமுலை கண்டி காதல் புதல்வி அவருடைய மகள் கமல் குழலை மனம் வீசுகின்ற அந்த கூந்தலை நலசை தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கு எனலும். இது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சைவ மரபுகள்ல பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய மயிர்கற்றையினால் ஆன பூணூல், கருப்பு நிற பூணூலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையும் உண்டு. மாவிரத கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சைவத்துல மொத்தம் 6 பிரிவுகள் உள்ள இருக்கு. அது என்னென்ன பிரிவு? பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம், சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 பிரிவு சித்தாந்த சைவம். 6 பிரிவு நமக்கு. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம், அடுத்து சைவம். இப்படி 6 பிரிவுகள் உட்பிரிவுகள் நமக்கு இருக்கு. அந்த 6 இந்த திருக்கோள் இருக்கிறவங்க நம்ம பார்ப்போம். சிறுத்தொண்டு நாயனார் பின்னால பார்க்கும்போது அவர் வந்து பிள்ளைக்கு கேட்பார். அது வந்து பைரவ. அப்படி ஒவ்வொரு இடம் கபாலிகள் அவங்களுடைய வழிபாடு ஒரு மாதிரி இருக்கும். வாமத்தை பின்பற்றுவர்களுடைய வழிபாடு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய தென்னாட்டில் சிறப்புடையது நம்முடைய சித்தாந்த தெய்வம். ஆனா வடநாட்டில இருந்து இது போன்ற அடியார்கள் எல்லாம் சிலர் வந்து அங்கங்க தங்கி இருக்கின்ற போது இந்த நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற போது தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறுத்து கொடுக்கிறார். நல்கு எனலும். இவருடைய கூந்தல் நல்லா இருக்கு, இது பஞ்சவடிக்கு நல்லா இருக்குமே, ஏன்னா நீளமா வேணும். இன்னைக்கெல்லாம் கூந்தல் நீளமா இல்ல. ஒரு பொருள் ரொம்ப கூந்தல் நீளமா இருந்துதான் என்ன போட்டு பராமரிக்கிறீங்கன்னா, எல்லாம் போட்டு சாம்பெல்லாம் அலசி நல்லா எண்ணெய் போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியா கழட்டி ஆடையில மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி நீண்ட கூந்தல் அது ஏன்னா ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். அதை பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். அதை முறையா பராமரிச்சாதான் அப்படி இருக்கும். நாங்கெல்லாம் பாருங்க எப்படி பராமரிச்சிருக்கிறோம். அதனால அது முறையா பராமரிக்கலைன்னா போயிடும். அப்ப என்ன செய்யறோம்? அப்படி நல்ல கரு நிறமாக அடர்த்தியான அந்த கூந்தலை பஞ்சவடிக்குன்னு கேட்கிறாரு. மயிர்கற்றையினால் ஆன அந்த பூணூல் செய்யறதுக்கு இது ஆகுமே அப்படின்னு கேட்ட உடனே அதை அறுத்து கொடுக்கிறாரா. அலசும் என கருதாது. அலசுதல் அப்படின்னா கொஞ்சம் குற்றமுடையது, பொருந்தாதது, தவறானது அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மரபுல கூந்தல்ங்கிறது வந்து மங்களத்தினுடைய அடையாளம். பெண்கள் வந்து இந்த கூந்தல் வச்சிருக்கணும், அதுல வந்து மலர்களை எல்லாம் சூடி இருக்கணும், பூ வைக்கணும். இதெல்லாம் வந்து மரபு. யார் பூ வைக்க மாட்டார்கள், யார் கூந்தல் வைத்திருக்க மாட்டார்கள்னா அந்த காலத்துல கணவனை இழந்த பெண்கள் தான் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, ஒரு கூந்தல் இல்லாம. இப்ப இவரு அந்த பெண்ணினுடைய கூந்தல் அறுத்து கொடுக்கிறார் மானக்கஞ்சார நாயனார். அப்போ அதை பார்த்த உடனே மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது அமங்கலமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கூட யோசிக்காம அவர் அந்த கூந்தலை அறுத்து கொடுக்கிறார். என்னைக்கு தெரியுமா? மாப்பிள்ளை பொறுப்பு வந்துட்டு இருக்கிறார்.
கல்யாணத்தன்னைக்கு காலையில முகூர்த்தத்துக்கு பொண்ணா கூட்டிட்டு போறாங்க. போகும்போது ஒரு அடியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மணப்பெண்ணை விழுந்து வணங்க செய்கிறார். அப்படி நம்ம குனிஞ்சு விழுந்து வணங்கும் போது அவங்களுடைய கூந்தல் அப்படி தரையில விழும்போது பார்த்துட்டு இது எனக்கு பஞ்சவடிக்காகும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தன்னுடைய அருவாளால் எடுத்து, அந்த குருவாளால் எடுத்து அப்பொழுதே அறிந்து அவர் கையில கொடுத்த அந்த வள்ளல் மலைசை மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளலே, கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மானக்கஞ்சார நாயனார், வள்ளலாகிய மானக்கஞ்சார நாயனாருடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் என்று இங்கே திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அடுத்து நாம விரிநூல் தெய்வ செங்கலார் பெருமானுடைய திருவாக்கில இருந்து சிந்திப்போம். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது, நூலாறு நன்கு உணர்வார் தாம் பாடும் நோன்மையது, கோளாறு தேன்பொழிய கொழுங்கணியின் சாரொழுகும் காலாறு வயல் கரும்பின் தமிழ் சாரூர் கஞ்சாரூர். முதல்ல அந்த ஊரை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா சிறப்புகளையும் பெரும் சிறப்பு எது அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல சிவாலயம் இருக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மாதிரி ஆலயம் கோயில் என்ற தொடர் இருந்தாவே அது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, அது சிவாலயத்தை, சிவபெருமானுடைய திருக்கோயிலைத்தான் குறிக்கும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதெல்லாம் சிவபெருமானுடைய திருக்கோயில் இருக்கும். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர். மேலாறு அப்படின்னா கங்கை சொல்றாருங்க. கங்கை எங்க இருந்தது? வானத்துல இருந்தது. வானத்துல இருந்தது. எதற்காக சிவபெருமான் சடையிலே தாங்கினார்? பகீரதன் வேண்டிக் கொள்ள, அவனுடைய முன்னோர்களுடைய சாபங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக மேலே இருந்த கங்கையை கீழே போகுமாறு, கீழே போய் பாயுமாறு பணித்தார். அப்படி சொன்ன உடனே இந்த உலகம் கீழே பூலோகம்னு ஒண்ணு இருந்தாதான அதுல நான் போய் இருக்கணும், அதனால இந்த பூலோகத்தையே இல்லாம அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கங்கை மிக வேகமாக பாய்ந்து இந்த பூமியை அழிக்க வருகின்ற போது நம்முடைய பெருமான் இந்த பூமியை காப்பதற்காக அந்த கங்கையை தன்னுடைய சடையிலே, தலைமுடியிலே, சடாமுடியிலே தாங்கினார். அவ்வளவு பெரிய கங்கையை, பூமியை அழிக்கிற அளவுக்கு கங்கை வந்ததுன்னா அது எவ்வளவு இருந்திருக்கும். அப்ப பெருமான் எவ்வளவு பெருசு இருப்பார், அவருடைய சடை எவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு பெரிய சடையிலையா தாங்கினார்னா ஒரு முடியில தாங்கினார் அந்த கங்கையை. அப்ப பெருமானுடைய வடிவு எவ்வளவு பெருசுன்னு நினைச்சுக்கங்க. நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா ஓரளவுக்கு நம்ம அதை உணரணும் அப்படின்னு சொன்னா, சீர்காழியில போய் தோடியப்பர் மேல, அது மேல போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமி அம்பாலும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலம் போய் நின்னா அப்படியே இப்படிதான் பார்க்கணும். பிரம்மாண்டமா மேல பார்த்து அது ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்காங்க நம்ம சாமி. அதை விட பெரியவர். அப்படி இருக்கின்ற பெருமான் அடியார்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாரு நாம் இந்த 11 வரலாற்றுல நம்ம பார்த்தோம். திரும்ப திரும்ப அன்பர்களுக்கு சொல்றது என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 870 பாடல் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 870 பாடல்களை நாம சிந்தித்திருக்கிறோம். இது 871வது பாடல். இது அப்படியே இந்த 870 பாடலை நம்ம மறந்துட்டோம்னா, அவங்களுடைய வரலாற, முன்னால இருந்த நாயன்மாருடைய வரலாற நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்தடுத்த புராணங்கள் போக போக நமக்கு இன்னும் சிரமமாயிருக்கும். அப்ப என்ன செய்யணும்?
திரும்ப திரும்ப அந்த நாயன்மாருடைய திரு வரலாற்றை நம்ம வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் கேட்கணும். அதனாலதான் உங்களுக்கு நம்ம நேர்ல வகுப்புல கேட்க முடியலன்னா கூட அந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் முதல் வகுப்புல என்ன நடந்தது அப்படின்னு அதுதான் குறிப்பெடுக்க சொல்றது. நோட்ல சில முக்கியமான செய்திகளை நம்ம எழுதி வச்சுக்கணும். ரொம்ப முடியாதவங்க அல்லது எங்களால் எழுத முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறவங்க பரவாயில்ல, ஆனால் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க குறிப்பு எடுத்துக்கொள்வது நல்லது. மறதி என்பது இயற்கை, எல்லா மனிதர்களுக்கும் மறதி என்பது இயற்கை. ஆனால் இதை எழுதி வச்சோம்னா ஒரு வேலை நம்ம திரும்ப பார்க்கின்ற போது அந்த பழைய நினைவை நாம் மீட்டெடுத்துக் கொள்ளலாம். அதனால அதை செய்யுங்க. அந்த கங்கை பகீரதன் உலகத்தையே அழிப்பதற்காக பகீரதன் வேண்டினதுனால நம்மளை போச்சுட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி வந்த போது பெருமான் சடையிலே தாங்கினான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தாம் விரும்பியது மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது நூலாறு நன்குணர்வார் தாம் பாடும் நோன்மையது. நூலினுடைய நல்ல நூலினுடைய வழி கற்றவர்களுடைய சிந்தனையிலே நின்று அவர்களெல்லாம் அந்த ஊரை பாராட்டி சொல்லக்கூடிய தன்மை உடையதாக விளங்குகின்றது. நோன்மை அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நாம நோன்பு அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் கொண்டு நோன்புன்னு சேர்த்துக் கொள்றோம். ஆனா நோன்பு என்பது பக்தி சிரத்தையோடு கடைபிடிக்கக்கூடியது அப்படின்னு அதற்கு பொருள். அவர்களால் நோன்பு செய்து பாடப்பட்டதுன்னா தவம் செய்து பாடப்பட்ட தன்மை உடையது இந்த கஞ்சாரூர். அடுத்து சொல்றார், அதனுடைய வளம் எப்படி இருக்கும் தெரியுமா? கோலாறு தேன் பொழிய கொழுங்கணியின் சாறு ஒழுகும் காலாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். ஒரு கோல் வழியாக அந்த தேன் அப்படியே ஒழுகு கொண்டிருக்குதான். தேன் கீழே இருந்து அதுக்கு அடுத்து கொழுங்கணியின் சாறு, மரத்துல கனிகள் பறிப்பாரின்றி பழுத்து அதுல கனிந்து அதுல இருந்து ஒரு சாறு ஒழுகுகிறது. அடுத்து இங்கே கரும்பு, அந்த கரும்பு ஆறாக ஓடுதான். காலாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். தேன், அடுத்து கனியினுடைய சாறு, அடுத்து கரும்பினுடைய சாறு, இவையெல்லாம் ஒன்றாக கலந்து ஓடக்கூடிய ஊர் கஞ்சாரூர். இந்த பதிகத்துல நமக்கு புராணத்துல கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் இன்றைக்கு ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த கஞ்சாரூர்ல அடுத்து அதனுடைய பலன்களை எல்லாம் சொல்லிட்டே வர 872வது பாடல். கண்ணீல கடைசியர்கள் கடுங்கலையில் பிழைத்து ஒதுங்கி உள்ளீர்மை புணர்ச்சிக்கண் உரைத்து மலர்கண் சிவக்கும் தண்ணீர் மென் கழுநீர்க்கு தடஞ்சாலி தலைவணங்கும் மண்ணீர்மை நலம் சிறந்த வளவயல்கள் உல அயல்கள். கண்ணீல கடைசியர்கள், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண்களை உடைய கடைசியர்கள் அப்படின்னா அங்க பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், உலத்தியர்கள். கடுங்கலையில் பிழைத்து ஒதுங்கி என்ன செய்யறாங்க? வயல்ல அவங்க களையெல்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி களை எடுத்துக்கொண்டு வரும்போது அதிலிருந்து ஒதுங்கி அதிலிருந்து தப்பித்து பிழைக்கிறது. ஏன்னா நெல் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம், நமக்கு என்ன வேணும் வயல்ல அப்படின்னா நெல் அங்க விதைச்சிருக்காங்க, நெல்லு தான் வேணும். அப்ப நெல்லை தவிர வேறு எது வந்தாலும் அது என்ன? அங்க களை. அப்ப அதையெல்லாம் நீக்கணும். விவசாயம் அந்த வேளாண்மை என்கின்ற அந்த இது அவ்வளவு எளிதானதல்ல. தொடர்ந்து கண்காணித்து கொண்டே வரணும். ஒரு நாள் தவறுனாலும் திரும்ப
அதை பிடிப்பது சிரமம். அதே போல இயற்கையும் ஒத்துழைக்கணும். பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்தால்தான் பயிர் செழிக்கும். காலம் நேரம் தவறி மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தா என்ன ஆகும்? நீர் வடிகாலுக்காக வழி இல்லாம பயிர்கள் எல்லாம் அழுகி போயிடும். அப்ப எல்லாமே சரியாக இருந்தாதான் ஒரு நெல் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் உணவுப் பொருள்களை வீணாக்காதீர்கள் நமக்கு சொல்றது. இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு பேர் வந்து எத்தனையோ அறிஞர்கள் வெளிநாட்டுக்காரங்களா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய அடியார்கள் எல்லாம் நாகேஸ்வர பூசையில அதான் நம்ம அந்த கதை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் இலையில வைத்த பொருளை வீணாக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய வழிபாடு சொல்லி கொடுக்குது. சைவம்ங்கிறது வந்து சாதாரணமா ஒரு ஹெல்ப் இல்லைங்க. அதனுடைய ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாலையும் ஒவ்வொருடைய விஞ்ஞானம் இருக்கு. இன்னைக்கு உணவை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு சொல்றாங்க. ஏன்னா உணவு பற்றாக்குறையினால, உணவு சரியா கிடைக்காததுனால எத்தனையோ பேர் உயிரிழக்கிறாங்க. நீங்க இங்க கிடைக்கக்கூடிய உணவை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு எத்தனையோ சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சமயம் சொல்லி வைத்திருக்கிறது, செயல்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அத பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்து வெளிநாட்டுக்காரங்க அந்த விஞ்ஞானபூர்வமாக இது உண்மைன்னு சொல்றாங்க. நமக்கு திருமுறைகள்ல சொல்லி இருக்கு, அதன்படி வாழ்ந்திருக்கிறாங்க அடியார்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே. நாவுக்கரசர் தேவாரம். பெரும்புலர் காலை மூழ்கி, அதாவது நம்ம குளிப்பது எப்ப குளிக்கணும் அப்படின்னா விடியற் காலையிலே குளிச்சிடணும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் சூரிய உதயத்துக்கு முன்னால குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் தாக்கம் வந்து 40% குறையுதுன்னு இன்னைக்கு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அது எப்படி நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருந்தது? ஒவ்வொரு வழிபாடும் வழிபாட்டு முறையும் இன்னைக்கு வந்து கண்ணப்ப நாயனாருடைய திருவருளால் நம்ம பார்த்ததுக்கு பின்னால இன்னைக்கு குருவருளால நண்பர்கள்லாம் தீக்கை எடுக்க போகிறீர்கள். மகிழ்ச்சி. எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மீதி இருக்கக்கூடிய அன்பர்களும் விரைவில் எடுப்பதற்கான முயற்சியில ஈடுபடுங்க. குருவருளையும் திருவருளையும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப இத்தனை தூரம் அந்த காலை இதுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எத்தனையோ விஞ்ஞானிகள், ஒருத்தர் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா, சொன்னா சொல்றான்பா. அப்ப பல விஞ்ஞானிகள், பல நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த தண்ணீரினுடைய மகத்துவம் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க தண்ணீரை பத்தி மட்டும். நம்ம தீக்கை எடுக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் அந்த நீர்ல பதிவாகும். அதெல்லாம் வழிபாட்டு முறையில நம்முடைய அருளாளர்கள் இறைவனுடைய பெரும் கருணையினால அதையெல்லாம் நமக்கு கொடையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், அதெல்லாம் ஏதோ ஒரு சடங்குகள் போல எதுவுமே, ஏன்னா அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் நமக்கு தெரியல. அதனால நம்ம அதை வந்து எப்படி டாக்டர் எழுதி கொடுத்தாலும் அந்த மருந்து மூடிட்டு வாங்கி முழுங்குறோமோ அதே போல இந்த வழிபாடுகளை நம்ம அப்படியே செஞ்சுட்டு போறோம். ஆனா அதற்கு பின்னால் எத்தனையோ அறிவியல் இருக்கிறது. நம்முடைய சைவத்துல நம்ம திருநீர் பூசுறதுல இருந்து ஒவ்வொன்றுமே அறிவியல் பூர்வமான விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்ம கடைபிடிக்கிற நெறிகள்லாம். அப்படி இந்த கடும் கலையில், கலை அப்படின்னு சொன்னா வேண்டாதது, நமக்கு நெல் வேணும், ஆனா மற்றவை அதுக்காக அந்த மற்ற மலர்கள், பூசைக்கு மலர் வேணும், எல்லாமே வேணும். ஆனா முதல் தேவை என்ன அப்படின்னு பார்த்தா நெல். அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்ற பயிர்கள், அது புல்லாக இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம், இன்னும் என்னவாக வேணாலும் இருக்கலாம். அப்ப அதையெல்லாம் என்ன செய்வாங்க,
களை எடுப்பார்கள், அதையெல்லாம் எடுத்து தூர வீசிடுவாங்க. அதாவது மண்ணினுடைய சத்தும் அந்த நீரும் நெல்லுக்கு மட்டுமே போவது போல மற்றதையெல்லாம் களைவார்கள். அந்த மாதிரி நம்ம வேளாண்மை செய்தால்தான் இந்த பயிர் செழிக்கும். இல்லைன்னா களைகள் பெரிதாக வளர்ந்துச்சுன்னா நெல்லினுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும், குறைச்சு விடும். அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் எடுத்துட்டு முறையாக பராமரிச்சுட்டே வராங்க. அப்படி அவர்கள் மிக தீவிரமாக தேடி எடுக்கின்ற அந்த களைகள்ல இருந்து ஒன்னே ஒரு என்னது அப்படின்னா இந்த கழுநீர். உள்நீரை புணர்ச்சிகள் உரைத்து அப்படி அந்த நீருக்குள்ளேயே மூழ்கி மறைந்திருந்து அந்த உள்ளே நீர் பாய்வதனால மலர்கண் சிவக்கும் தண்ணீர் மின் கழுநீர்க்கு, அந்த கழுநீருக்கு தடஞ்சாலி தலைவணங்கும். அங்க இருக்கக்கூடிய வயல்கள்லாம் முற்றி கதிரான உடனே என்ன செய்யும்? அப்படியே தலைவணங்கும். அப்படி தலைவணங்குவதை போல இருக்கக்கூடிய வயல்கள் மண்ணீர்மை நலம் சிறந்த வள வயல்கள் உலவயல்கள். மண்ணினுடைய வளமும் சிறப்பா இருக்கணும், நீரினுடைய வளமும் சிறப்பா இருக்கணும். இது ரெண்டும் சிறப்பா இருந்தாதான் என்ன வரும்? பயிர் செழித்து வளரும். அப்படி அந்த இயற்கை வளம் சூழ்ந்த வயல்கள் நிறைந்த ஊர் இந்த கஞ்சாரூர் என்கின்ற ஊர் என்று நமக்கு காட்டுறார். அடுத்து 3வது பாடல், 873வது பாடல். புயல் காட்டும் கூந்தல் சிறு புறம் காட்ட புனமயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க இனம் காட்டும் உழத்தியர்கள் முயல் காட்டும் மதிதோற்கும் முகம் காட்ட கண்மூறி கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம்பனைகள். இது திரும்ப அந்த இயற்கை வளத்தை நமக்கு எடுத்து சொல்றார். புயல் காட்டும் கூந்தல் அப்படியே மேகம் போன்ற கூந்தலாம். எப்படி? அப்படியே கரிய நிறத்துல இருக்கணும். மேகம் போன்ற கூந்தல்னா எப்படி இப்படி இப்படி இப்படியே மேகம் எப்படி இருக்கும்? நேரம் பார்த்தோம்னா ஒரு படத்துல வரைவான், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதெல்லாம் வரைஞ்சு காட்டும். எல்லாம் மேகம் மாதிரி கூந்தல் நிலா மாதிரி. அப்படி இல்லை. அதனுடைய தன்மை ஒப்பிடக்கூடிய பொருளுக்கும் ஒப்புமை செய்யக்கூடிய பொருளுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு இருக்கணும். எந்த ஒரு தொடர்புமே இல்லாம ரெண்ட ஒப்பீடு செய்யக்கூடாது. அப்போ ஒரு ஓமைப்படுத்துகின்ற போது ஒரு ஒப்புமை இருக்கணும். மேகம் போன்ற கூந்தல்னா வடிவத்தை சொல்லல, கருமை நிறத்துக்காக மேகம் போன்ற கூந்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கரிய நிறம், நல்ல கருமையான கூந்தல், புயல் காட்டும் கூந்தல் சிறு புறம் காட்ட புனமயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க இனம் காட்டும் உழத்தியர்கள். அங்கே இவங்களுடைய நடையை பார்த்து மயிர்கள் எல்லாம் நம்ம விட அழகா நடக்காங்க, அப்படியே ஒரு புறமாக ஒதுங்குகின்றன. அப்படி இருக்கக்கூடிய உழத்தியர்கள் முயல் காட்டும் மதிதோற்கும். அந்த நிலவுல பார்த்தோம்னா ஒரு இடத்துல சின்ன கரை மாதிரி தெரியும். அதை முயல் கரை அப்படின்னு இலக்கியத்துல சொல்வது மரபு. அந்த முயல் காட்டும் மதி, அந்த மதியினுடைய முகம்னா அது மாதிரி வட்டமான முகம் இல்லை, அது வடிவத்துக்காக சொல்லல. அது எப்படி பொலிவாக ஒளி வீசுகின்றதோ அந்த மாதிரி முகத்தை பார்த்தா அதுல ஒரு ஒளி வீசணும், அப்படி இருக்கணும். பிரைட்னஸா எப்பவுமே இருக்கணும், டல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றதா அந்த மதி முகம் அப்படின்னு சொல்றது. மதி தோற்கும் முகம் காட்ட கண்மூறி கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம்பனைகள். அப்போ அந்த மீன் போன்ற கண்கள் அப்படின்னா இங்க அந்த வடிவம், அந்த மீன் போன்ற வடிவமும் அந்த நல்ல அகலம் நல்ல நீளமுடைய அகன்ற கண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அங்கே பணி செய்யும்படியாக எப்படி மயில்கள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க மீன்கள் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் இருக்கக்கூடிய வயல் புறங்கள் அங்கே இருக்கின்றன என்று திரும்ப காட்டுறார். அடுத்து 4வது பாடல். சேரணி தன் பழன வயல் செழுநெல்லின் கொழுங்கதிர் போய் வேறருகு மிடைவேலி பைங்கமுகின் மிடருறிஞ்சி மாரெழுத்தின் குலை வளைப்ப வண்டலை தண்டலை உழவர் தார் அறியும் நெடுங்குடுவால் அணைய உல தனியிடங்கள். அடுத்து வயலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி, அங்க
என்ன செய்யறாங்கன்னா வயல்கள்ல அடுத்து பாக்கு மரங்களை நட்டு வைத்திருக்காங்க. அந்த பாக்கு மரம்லாம் வளர்ந்துருக்கு. சேரணி தன் பழன வயல் செழுநெல்லின் கொழும் கதிர் போய் அப்படியே நெற்கதிர் வளர்ந்து போய் வேறகு மிடைவேலி பைங்கமுகின் மிடருறிஞ்சி அப்படியே கமுகு மரம்னு இருக்கக்கூடிய பாக்கு மரத்தை போய் தொடுதான். அப்படி தொட்டு மிடருறிஞ்சி அதனுடைய கழுத்து பகுதி வரைக்கும் போகுதான். போய் மாறெழு தின் குலை வளைப்ப அந்த குலையை வளைத்து அப்படியே இந்த கதிர் போகுது. அப்படி போறது பார்க்க எப்படி இருக்கான்? வண்டலை தண்டலை உழவர் தார் அறியும் நெடும் கொடுவால் அணையவுல தனியிடங்கள். இந்த கதிர் இருக்கக்கூடிய அறுவாள் பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு இருக்கும். அந்த அரிவாளை போல இந்த நெற்கதிர்கள் எல்லாம் வளைந்து இருக்கான். நெற்கதிர் வளையுது அப்படின்னு சொன்னாலே அதுல நல்ல நெல் மணிகள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கு? பாக்கு மரத்தினுடைய குலையை சென்று இந்த நெற்கதிர்கள் அறுப்பது போல இருக்குன்னா அவ்வளவு உயரமா போய் நெற்கதிர் வளைந்திருக்கின்றது அப்படின்னு. அந்த நீர் வளமும் நில வளமும் இருந்தா தான் பயிர் செழித்திருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம், இந்த திருத்தலம்னு நமக்கு சொல்றார். பாங்கின் மணி பலவையிலும் சுளவையிலும் உளமாடம் ஞாங்கரணி துகில் கொடியும் நகில் கொடியும் உள அரங்கம் ஓங்கு நிலை தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் குளம் மருகும் சிலமருகு. அடுத்து இங்க காட்டுறார். பாங்கின் மணி பல வெயிலும் பல்வேறு மணிகளால் சூழப்பட்ட அந்த நகர். அங்கங்க அலங்காரங்களுக்காக சிலதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதுல இருந்து ஒளி வீசும் பல வெயிலும் சுளவு எயிலும். எயில்னா மதில் சுவர். அந்த எயில்ல சூரியன் அழுவக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய எயில்கள் உள மாடம். அந்த மாடத்துல சந்திரன் இரவு நேரத்துல தொடுவதை போலவும் சூரியன் தொடுவதை போல. சூரியன் தொட்டா நம்ம எரிஞ்சு போயிடுவோம். ஆனா உயரமா இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மணிகள், அந்த மணிகள்ல சூரிய ஒளி பட்டு அந்த எதிரொலின்னு சொல்றாங்க இல்லையா, திரும்ப ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஒளி திரும்ப சிதறி அப்படியே பல இடங்கள்ல பிரிந்து வருதான். அதுவும் அடுத்து பல மதில்புறங்கள் சூழ்ந்த மாடங்களும் இருக்கக்கூடிய இடம். ஞாங்கரணி துகில் கொடியும் நகில் கொடியும் உல அரங்கம். துகில் கொடி அப்படின்னா, துகில்னா துணி, நம்ம அணியக்கூடிய ஆடைக்கு துகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணியினால் செய்யப்பட்ட கொடி அலங்காரங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. எப்பவுமே விழாவில் இந்த மாதிரி கொடிகள் தோரணங்கள் அடுத்து ஒவ்வொன்றா சொல்லிட்டே வராது. இதெல்லாம் எப்பவுமே இருக்கும். அப்படி அந்த கொடிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த அரங்கத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா நகில் கொடியும் உல அரங்கம். நகில் கொடி பெண்களை குறிக்கக்கூடிய சொல். நகில் கொடியும் உல அரங்கம். அங்கே பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய அரங்கு. ஓங்கு நிலை தோரணமும் பூரண கும்பமும் உளவால். அப்படியே பெரிய தோரணங்கள் அங்கங்க வீதிகள்ல பல்வேறு விதமான தோரணங்கள். இன்னைக்கு நம்ம விழாவில் என்ன செய்யறோமோ இல்லையோ, ஒரு குறைஞ்சபட்சம் மாவிலையாவது கட்டி அதை ஒரு தோரணமா ஒரு வாசலை ரொம்ப பெருசா செய்யலைன்னா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யறோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இது வந்துச்சு. எதுவுமே நம்ம இயற்கையோடு ஏந்திருக்கிறது இல்லை. பேப்பரை போட்டு, கலர் பேப்பரை போட்டு ஒட்டி, ஆமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் இந்த ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கும் பண்றாங்க. இந்த பனை ஓலையில நிறைய போட்டு அலங்காரங்கள்லாம் நிறைய விதவிதமா அலங்காரம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி தோரணங்கள்லாம் கட்டியிருக்காங்களாம். தோரணம் பூரண கும்பமும் உளவால். பூரண கும்பம் எப்ப எடுப்பாங்க? யார் பெரியவர்களோ, யார் முதன்மையானவர்களோ வரும்போது பூர்ண கும்பம் கொடுப்பாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் பூர்ண கும்பம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள், சிறந்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஊராக இது இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு குறிப்பு. இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? நிறைய செல்வம் இருக்கும். நம்ம அலங்காரம் பண்றோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்?
செல்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பட்டு புடவை 20,000 ரூபாய் போட்டு வாங்குறோம் அப்படின்னா அப்ப நமக்கு செல்வம் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா நம்ம என்ன யோசிப்போம், ஆனா இந்த 20,000 ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துக்கு நம்ம சாப்பாடு மளிகை சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமே யோசிப்போம். அப்ப நமக்கு உணவுக்கு குறை இல்லை, மற்ற எந்த குறை இல்லைன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 20,000 ரூபாய் எடுத்துட்டு போய் பட்டுப்புடவை வாங்குவோம். இப்ப அலங்காரம் செய்கிறார்கள், ஒரு ஷோகேஸ் செய்யறோம் வீட்டுல வந்து, இது பெரிய நீங்க எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னு தெரியல, எவ்வளவோ இன்ச்சஸ் எல்லாம் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய டிவி வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் அலங்காரங்களுக்காக நம்ம செலவு பண்றோம்னாலே நமக்கு அப்ப வாழ்க்கைக்கு தேவையானதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இத்தனையும் செய்யறாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு பலம் நிறைந்திருக்கும் இதெல்லாம் காட்டுறார். பூரண கும்பமும் புலவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலம் மருகும் சிலமருகு, அப்படியே எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியதாக பூங்கனை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வீதிகள் என்று இதையெல்லாம் காட்டுறார். அப்படிப்பட்ட அந்த தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல மனை சாலும் நிலை அறத்தின் வழிவந்த பலம் பெருகும் வினை சாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடி துவன்றி புனை சாயல் மயில் அணையா நடம்புரிய புகழ் முழவம் கனைசாறு மிடைவீதி கஞ்சாறு விளங்கியதால். இங்க திரும்பவும் காட்டுறார், மனை சாலும் நிலையறத்தின் வழிவந்த வளம். நமக்கு அறம் ரெண்டாக நம்முடைய சமயம் நமக்கு பிரித்திருக்கு. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். ரெண்டையுமே அறம் தான் சொல்லியிருக்காங்க. இல்லறம் இல்லத்தில் இருப்பதும் அறம்தான், அதை பிரிந்து துறவுக்கு செல்வதும் அறம்தான். அதனால அதை சொல்றார், மனை சாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருகும் வினை சாலும் உழவு தொழில். எதனால உழவு தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க? நம்முடைய பண்டைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா கற்காலம் என்று சொல்லக்கூடிய காலத்துல மனிதன் எப்படி தோன்றிய உடனே விவசாயம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கல. அப்ப என்ன செய்ய ஆரம்பித்தான், ஏதோ கிடைத்ததை விலங்குகளை எல்லாம் பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் நெருப்பினுடைய பயன்பாடு வந்தது. அதுக்கப்புறமேட்டு சக்கரம் கண்டுபிடித்தான். அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம இப்படியே தேடி தேடி போக முடியாதுன்னு உணவை தானே தயாரிக்கின்ற இடத்துக்கு வந்தா. அதெல்லாம் ஆற்றங்கரை நாகரிகங்கள்ல வரும். ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இது மாதிரி நீர்வளம் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது போல விவசாயம் செய்து வேளாண்மை செய்து அங்கேதான் நாகரிகம் படிப்படியாக வளர தொடங்கியது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கணும். அப்படி அந்த அறத்தின் வழி இருக்கக்கூடிய சிறந்த தொழில் எது அப்படின்னு பார்த்தா உழவு தொழில். அதனாலதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று வள்ளுவ பேராசான்னு சொல்றார் இல்லையா. ஏருக்கு பின்னால்தான் எல்லாமே. அந்த உழவு தொழில் சிறக்க மிக்க பெரும் குடி துவன்றி புனை சாயல் மயிலணையா நடம்புரிய. நம்ம நடம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்ப நடனம் ஆடுவோம், மகிழ்ச்சியில நடனம் ஆடுவோம். அப்ப நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் நடனம் ஆடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம முன்ன சொன்னது போல எந்த விதமான கவலையும் இல்லாமல், அதாவது வளம் நிறைய இருக்கும்போது கவலை இருக்காது. அப்ப நடம்புரிய புகழ் முழவம் கனைசாறு விடைவீதி கஞ்சாறு விளங்கியதால். இப்படி இந்த கஞ்சாரூர் நகரம் நிரம்ப வளம் நிறைந்ததாக விளங்குகின்றது. இந்த 6 பாடல்ல அந்த கஞ்சாரூர் என்கின்ற ஊரினுடைய வளத்தை சொன்ன நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அடுத்து இப்பதான் 7வது பாடல்ல நம்முடைய நாயன்மாரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடிவிளங்க திரு அவதாரம் செய்தார். மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார் மானக்கஞ்சாரனார். அப்பதியில் குலப்பதியாய். அப்பதி கஞ்சாரூர் திருப்பதிகத்துல குலப்பதியாய் நீண்ட காலமாக அதை தங்களுடைய வசிப்பிடமாக
இருக்கக்கூடிய அந்த இதுல குலப்பதியாய் தலைமை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அரசர் சேனாபதியாம், அரசருக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குலத்தை செப்பவரும் குடிவிளங்க, அந்த குடியிலே அந்த குடி விளங்கி தோன்றும்படியாக திரு அவதாரம் செய்தார் மானக்கஞ்சார நாயனார் தோன்றுகின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். மெய்ப்பொருள் இது சிவம், சிவம்தான் மெய்ப்பொருள். இதை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரிஞ்சுக்கிட்டோம். கடைபிடிக்கிறோமா? தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா கடைபிடிக்கிறோமா? கேள்வி எப்படி இருக்கு? ஒரு மெய்ப்பொருள் சிவபெருமான் நாமெல்லாம் அறிந்து கொள்றோம். ஆனால் என்ன செய்யறது? வினையோசத்தால் நாம் அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? இங்கேயும் வரோம், வேற பக்கமும் போறோம். அடுத்து என்ன செய்யறோம்? இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா செய்துட்டே வரோம். ஆனா மெய்ப்பொருளை அறிந்து, அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. இங்க ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. தெய்வ சேக்கிழார் பெருமான் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். அறிதல் என்பது தெரிந்து கொள்வது, உணர்தல் என்பது தானே அனுபவிப்பது. இப்ப இங்க வந்தா நாயன்மார்களுடைய திரு வரலாற்றை நாம தெரிந்து கொள்ளலாம், சிவபெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம்ங்கிறது நமக்கு தெரியும். எப்ப இருந்து தெரியும்? 1.5 வருஷத்துக்கு முன்னால வகுப்பு ஆரம்பிக்கும் போது அறிவிப்பு கொடுத்ததுல இருந்து நமக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு? வர வர வகுப்புல மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துட்டே வருது. அதுதான் புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். இப்பெல்லாம் அரசாங்கத்துல திட்டம் கொண்டு வராங்கல்ல, பயோமெட்ரிக் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை டைம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பிரஸ் பண்ற மாதிரி வைக்கணும் போல இருக்கு. சரி, அதனால ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்வோம். என்ன திட்டம் அப்படின்னா, பிசிக்கலி பிரசன்ட் பிளஸ் மென்டலி பிரசன்ட். அது மாதிரி யார் கடைசியா நிறைவு பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு, யார் யாரெல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படும். எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த அறிவிப்பை கொடுக்கிறோம். எல்லாரும் வரட்டும் கேட்க. அதாவது பிசிக்கலி பிரசன்ட் வந்து அதுவே நம்மளால முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் வகுப்புல எத்தனை பேர் இருந்தோம், இன்னைக்கு வகுப்புல நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளால எல்லா வகுப்புகள்லயும் நம்மளால பிசிக்கலி பிரசன்ட் நம்மளால முழுமையா 100% அட்டெண்டன்ஸ் முடியாது. அதுவே முடியாதுங்கும் போது அடுத்து மென்டலி பிரசன்ட் சொல்ற மாதிரி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் 100% சரியாக பதில் சொல்லி முடிக்க முடியாது. அப்ப செய்ய முடியாததுக்கு எதுக்கு பரிசு அப்படின்னா, எப்பவுமே 80-20 ஒரு விதி இருக்கு. 80க்கு 20. அதாவது நன்மையும் தீமையும் எப்பவும் கலந்துதான் இருக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி. ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து அவர் நல்லவருங்க அப்படின்னு சொன்னா அவர் 100% நல்லவரா இருப்பாரா அப்படின்னா இல்ல. ஒரு 80% நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் நல்லவர். அவர் வேற யாருக்காவது ஒருத்தருக்கு தீமை கூட செய்திருக்கலாம், ஆனா எனக்கு நல்லவரா இருக்கிறார், எனக்கு தெரிந்த வகையில அவர் நல்லவர் அப்படின்னு நான் சொல்றேங்கிறது தான் பொருள். அப்போ அந்த 80% யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பரிசு. சரி, நேற்று நம்ம சிவனுடைய
வாட்ஸ்அப் குழுவில் ஒரு தகவல் வந்தது. யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? ஒரு விழா குறித்த அறிவிப்பு வந்திருந்தது. யார் யார் பார்த்தீங்க? அது இல்ல, எடப்பாடியில இருந்து ஒரு அன்பர் அனுப்பிச்சிருந்தார். அதுவும் இல்ல. பாத்தீங்களா, நம்ம ஒரு குரூப்ல இருக்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம். அதுல என்ன செய்தி வந்தது அப்படின்னு கேட்டா நாம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியை சொல்றோம். ஆனா அந்த செய்திகள்லாம் வந்தது, அன்னாபிஷேக செய்தி வந்தது, குரு பூஜை செய்திகள்லாம் வருது அதுல. ஆனா நேத்து ஒரு முக்கியமான ஒரு விழா குறித்த ஒரு செய்தி வந்தது. அப்ப அவ்வளவுதான் நமக்கு. அதுக்காக தான் குறிச்சு வைங்கன்னு சொல்றது. எடப்பாடியில திருவாசக வகுப்பினுடைய விழா, தொடர் வகுப்புல 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க இல்லையா? அதை பாத்தீங்க. சரி, அடுத்து ஒளி இதழ் யார் யாரெல்லாம் வாங்குறீங்க? போன மாசம் இதெல்லாம் ஒரு புது பகுதி ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா யாராவது? அதுல புது ஒரு தொடர் ஆரம்பிச்சிருந்தாங்க. கவனிச்சீங்களா? என்ன தொடர்? பார்க்கல. ஐயா நீங்க பாத்தீங்களா? சரி, பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த அறிவிப்புல ஆண்டு விழா அங்கெல்லாம் ஒரு மரபு உண்டு. என்ன வழக்கம்னா, ஒரு நிகழ்வு வகுப்புகள்ல ஒவ்வொரு முறையும் வகுப்புகள்ல விழாக்களை நடத்துவாங்க. முதல் ஆண்டு நிறைவான உடனே 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அடுத்து அந்த ஆண்டு நிறைவான உடனே 3ஆம் ஆண்டு துவக்க விழா. நம்ம கூட ஒளியுதல் 2ஆம் ஆண்டு துவக்க விழா ஜனவரி 1ஆம் தேதி நடக்க இருக்கு. அப்ப அப்படியே ஒவ்வொரு விழாவாக அந்த வகுப்பு, ஏன்னா அப்பதான் நமக்கு அதன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நிறைய அது மாதிரி செய்து கொண்டே இருப்பாங்க. அது அந்த விழா குறித்த செய்தி அதுல வந்திருந்தது. 2ஆம் ஆண்டு திருவாசக வகுப்பை தொடங்குகின்ற விழா அங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்பதான் நாம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நாம வெளிப்படுத்தணும். நாம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நாம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினாதான், அது எதற்காக வெளிப்படுத்துகிறோம், நம்ம என்ன உணர்ந்திருக்கிறோம். அதாவது அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. அறிந்ததுன்னா நம்ம அப்படியே புத்தகத்தை எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம்னா அது அறிதல். ஆனா உணர்தல் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவம், அதை படிக்கின்ற போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுது அப்படிங்கிறத சேர்த்து வெளிப்படுத்துறதுக்கு தான் என்னது உணர்தல். அப்ப சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் என்பதை அறிந்தும் அடுத்து உணர்ந்தும் இருக்கக்கூடியவர் நம்முடைய மானகஞ்சார நாயனார். விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார். அந்த வேளாண் குலத்திற்கு சிறப்புடையவராக, மேன்மை உடையவராக, அந்த குலத்தினுடைய வைப்பு நிதி போல இருப்பவராக நம்முடைய மானகஞ்சார நாயனார் விளங்குகின்றார் என்று இங்கே நாயனாரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் நம்முடைய தெய்வ செக்கிழார் பெருமான். அவர்களுக்கு தேநீர் இடைவேளை.